எல்லா பேரண்ட்ஸும் அவரது குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவருக்கு நல்லா புத்தி சக்தி இருக்கணும், நல்லா ஞாபக சக்தி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும். குழந்தைங்க வந்துட்டு அவர் கேட்குற சாப்பாடு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் கேட்குறது பர்கரு, பிஸ்ஸா, ப்ரெட்டு, ஜாமு என்ன கேட்குறதோ அது எல்லாருமே பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கும். ஏன்னா அவரோட புத்தி சக்தி இல்லாட்டி ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சில ஃபுட்ஸ் உண்டு. அது என்னன்னு கேட்டால், ஒன்று, நம்ம தவிடு அதிகமாக போகாமல் இருக்கிற ஓட்ஸு, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஃபோலேட்ன்றது தாராளமாக இருக்குது. மூளையோட எருப்பு ஆயில் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதில் ஃபைபர் தாராளமாக இருக்குது. அது விட்டால் வைட்டமின் இ, வைட்டமின் பி, அதை விட்டால் சிங்கு, இது அதிகமாக இருக்கிறதுனால புத்தி சக்தி அதிகரிக்கிறதுக்கு நல்லது. அதை விட்டால் வேர்க்கடலைன்னு சொல்லும். அது எல்லாருக்கும் அதோட டேஸ்ட்டு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா கூட இந்த வேர்க்கடலை சேர்ந்த ஸ்வீட்ஸ் இருக்குது. இல்லை அது விட்டால் நமக்கே வீட்டில் தயார் பண்ணுற மாதிரி வேர்க்கடலை மசாலா வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லை பீனட் பட்டரு, அப்படி இது சேர்ந்தது எது வேணாலும் நமக்கு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்துட்டு குழந்தைங்களோட புத்தி சக்தி இல்லை ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ் தாராளமாக இதில் இருக்குது. அது விட்டால் முட்டை, அதில் கோழின்ற விட்டமின் தாராளமாக இருக்குது. கோழின் வந்துட்டு என்ன பண்ணுன்னு கேட்டால், நம்ம ஞாபக சக்தி அதிகரிக்கிற அந்த செல்ஸு டெவலப் பண்ணுறதுக்கும் அதோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அது விட்டால் ஸ்ட்ராபெரி, நம்ம பழங்க தாராளமாக ஃப்ரூட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஏன்னா அதில் ஸ்ட்ராபெரி நம்ம கூட வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் தாராளமாக இருக்குது. அது நம்ம ஞாபக சக்தி இல்லாட்டி புத்தி சக்தி அதிகரிக்கிறதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸு தாராளமாக அதில் கூட இருக்குது. அது விட்டால் நம்ம சாப்பிடும்போது மத்தி மீன், இதில் ஒமேகா 3 ஃபேக்டி ஆசிட் தாராளமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படுற ஒரு கடகம். இது குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கறது அவர் பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம குழம்பு எல்லாம் வைக்கும்போது அப்படி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நமக்கு இது வச்சுட்டு சூப்பு இல்லாட்டி ப்ரெட்டு கூட ஃபில்லிங்கு அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாக நமக்கு பண்ணிவிட்டு இது கூட நமக்கு குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் கூட அவர் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டு கூட நம்ம கொடுத்தா அவர் புத்தி சக்தி ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஃபுட்ஸு தான் இது. கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இது தெரிஞ்சே ஆகணும். இது கொடுக்கறதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.